ஃபுல் திருப்திடா. இந்தாங்க சார். பில்லா? ஆ, சாப்பிடுறது மட்டும் தான் என்னோட வேலை. பில்லு கொடுக்கறதுலாம் என் ஃப்ரெண்டோட வேலை. அவனே கேளுங்க. சார் பில்லு. சார் என்ன இவ்வளவு போட்டிருக்கீங்க? நான் சாப்பிட்டது எவ்வளோ அதை மட்டும் போடுங்க. ஒரு நிமிஷம். டேய் மச்சான், நீ தானடா காசு இருக்குன்னு சொன்ன? சார் இவர் எனக்கு தெரியும், அதுக்காக இவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் நான் பில் கொடுக்க முடியுமா? ஆ, சரி, எனக்காக நீங்க பில் கொடுப்பீங்களா? இல்ல. அப்புறம் இதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? யார் சாப்பிட்டாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. சார் சார். டேய் மச்சான் விளையாடாதடா. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. என்ன சார் நீங்க இவ்வளோ சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொல்றான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? என்னன்னு கேளுங்க சார். ஏய் காசுடுறா. டேய் டேய். ஏய் மச்சான் என்னடா இதெல்லாம்? சார் அவன் தான் சார் கூட்டு வந்தான். அவனே கேளுங்க. யார் கூட்டத்தாங்கிறது முக்கியம் இல்ல. நீ தானே சாப்பிட்ட, எடுறா பணத்தை. டேய் டெல்லி கணேஷ். சார் ஆக்சுவலி ஐ நீட் டு நோ மணி சார். ஏண்டா மேனேஜர் என்னையே சர்வர் வேலை பார்க்க வச்சுட்டு 2400 ரூபாய்க்கு நல்லா தின்னுட்டு இப்ப காசு இல்லைன்னு சொல்றியா? ஒரு நிமிஷம் இருங்க. டே மச்சான் ஒரு நிமிஷம் அப்படி வாடா. வாடா சார், ஒரே நிமிஷம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன நீ தானடா கூட்டு வந்த, இப்போ பில்லு கொடுக்கலன்னா என்னடா அர்த்தம்? காசு இல்லைன்னா முன்னாடி சொல்ல வேண்டியதானடா. அவெல்லாம் என் மேல கையெல்லாம் ஓங்குறான்டா. காசு இருக்கு, ஆனா உனக்கு தர முடியாது. ஓஹோ அப்படியா? அதுக்கு அந்த கொம்பேரி முக்கனே பரவாயில்லடா. நான் ஸ்ட்ரைட்டா அவகிட்ட டீல் பண்ணிக்கிறேன். இப்படிதான். ஓகே சார், காசு இல்லைன்னு திட்டாதீங்க. ஏதாவது மேனேஜர் வேலை போட்டு கொடுங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டே உங்க கடலாம் அடைச்சிடுறேன். உனக்கு மேனேஜர் வேலை கேக்குதா? போய் மாவாட்டு போ. டேய் சார் சாரி சார். இங்க டேய், உன்னை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்னதான் இருந்தாலும் அவன் என் நண்பன், பாவம். அவனுக்காக நான் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் சார். எனக்கு தேவை ஒரு ஆள் வேலை செய்யணும். யார் செஞ்சா என்ன, நீயே செய்ய. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் இம்சை பண்ற? என்னடா புரியலையா? நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்டா. டேய் லூசு மாதிரி பண்ணாத. இது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ முதல்ல பில்ல கட்டு. we will leave from here. டேய் இந்த வேலைக்கு என்ன? டேய் இந்த வேலை எல்லாம் கஷ்டம்டா, வேணாம்டா. சொன்னா புரிஞ்சுக்கோ. காதலுக்காகவும் காதலிக்காகவும் பண்ணிப்பாரு, எதுவுமே கஷ்டமா தெரியாது. டேய் என்னடா? உண்மை. எதுவும் பேசாத, நான் ஏற்கனவே வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரி சரி, நான் வேலைக்கு போட்டுமா? பாய், நீ வீட்டுக்கு கிளம்பு.
பூங்கொடி, நான் உங்களை பத்தி தான் சார் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பெல்லாம் உங்களை பார்த்தாலே தனி சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் பூங்கொடி. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூட மட்டும் பேசிக்கிட்டே இருக்கணும், இப்படிதான் தோணுது. இப்ப கூட பாரு, கீழே எல்லாருமே இருக்காங்க. ஆனா யார்கிட்டயும் போய் பேசணும்னு எனக்கு தோணவே இல்லை. அது இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறதுனால அப்படி இருக்கும் சார். பிரச்சனை தீர்ந்துட்டா எல்லாமே சரியாயிடும். சரி, இன்னைக்கு உன்னோட வேலையெல்லாம் எப்படி போச்சு? வேலை என்ன சார், எப்பவும் ஒரே ஓட்டம் தான். அதான் காலையில நேர்லயே பாத்தீங்களே. ஆமா பூங்கொடி, எனக்கு கூட ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. நீங்க சங்கடப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதான் உங்களை அங்க இருந்து கிளம்ப சொன்னேன். இவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை உனக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்தது என்னோட தப்பு தான் பூங்கொடி. பின்ன எனக்கு என்ன கலெக்டர் வேலையா சார் கிடைக்கும்? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல சார். இந்த வேலை கூட கிடைக்கலனாதான் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பேன். சரி, அதை விடு பூங்கொடி. அதான் வேலைக்கு போறல, அதுல மட்டும் கவனமா இரு. சரிங்க சார். அப்புறம் சாரி சார், உங்ககிட்ட காலையில பேச முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப நாம விடியற வரைக்கும் பேசலாமே. ஆமா, சரி, இன்னைக்கு எப்படி கலெக்ஷன்? இன்னைக்கு 6666 ரூபாய் 66 பைசா கிடைச்சிருச்சா? இல்ல சார். இல்லையா? அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? அதுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு சார். இன்னைக்கு கலெக்ஷன் 7000 ரூபாய். வாவ், 7000மா? ம், செம்ம பூங்குடி, செம்ம சர்ப்ரைஸ். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே உன் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்ட். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம ஒரு நாளைக்கு 7000லாம் சம்பாதிக்கிறதுங்கிறது அன்பிலீவபிள். அதுவும் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல. ரியலி யூ ஆர் கிரேட். என்ன புகழ்றதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க இன்னைக்கு புது வேலைக்கு போனீங்களே, அது என்னாச்சு? அதுக்கு என்ன, நல்லபடியா போச்சு. இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. எந்த ஆபீசர், வேலை எப்படி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல ஆபீஸ், ரொம்ப கிளீனா நீட்டா வச்சுப்பாங்க. நாம தான் வேலைன்னு இறங்கிட்டா வேலைக்காரனாச்சே, சும்மா இறங்கி செய்வோம்ல. இன்னொரு விஷயம், நான் ஓகேன்னு சொன்னாதான் உட்காரவே முடியும், இல்லைன்னா நின்னுட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்குன்னு தனியா டேபிள், கம்ப்யூட்டர், ஏசி எல்லாம் இருக்கும்ல சார்? ஒரு டேபிளா? வரிசையா 10 டேபிளும் எனக்கு தான். டேபிளா? அப்ப பயங்கர வேலையா இருக்குமே சார். எப்படி சார் சமாளிக்கிறீங்க? சமாளிச்சுதானே ஆகணும் போகுடி. அது எப்படின்னா, நான் எப்பவுமே சூடா இருப்பேன். சூடு மட்டும் ஆறி போச்சுன்னு வைய, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் தான். என்னையா இட்லி ஆறி போச்சு? சார், ஏசி எப்படி? உங்களுக்கு மட்டும் தனி ஏசியா? அது ஜெனரலைஸ்டு ஏசி தான். ஓ, அப்படியா? அப்போ நல்ல பெரிய ரூமால இருக்கும். ஆமாமா, ரொம்ப பெரிய ரூம் தான். அது மட்டும் இல்ல, யாராவது சாப்பிடணும்னா ஐயா கிட்ட கேட்டு தான் சாப்பிடணும். தம்பி, இங்க 2 பரோட்டா. இப்போதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாமளே வேலையை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிடுறதுல தனி சந்தோஷமும் நிம்மதியா இருக்கு. அது எல்லாரும் பணம் இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமா பார்த்தா சந்தோஷமா வாழ்றதுக்கு அதிக பணம் தேவையில்லை பூங்குடி. நிம்மதியான வாழ்க்கை, பிடிச்ச வேலை, நல்ல மனசு, இது இருந்தா போதும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். இதை எனக்கு புரிய வச்சதே நீதான் பூங்குடி. என்ன சார் நீங்க விளையாடுறீங்களா? நீங்க மட்டும் இல்லனா என் வாழ்க்கையில நான் பூஜ்யம் சார். மாசத்துக்கு என்ன, வருஷத்துக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமாங்கிறதே எனக்கு கேள்விக்குறி. அப்படி இருக்க என்ன ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்க வச்சிருக்கீங்களே, அது உங்களால தான் சார்.
நீ என்ன பாராட்ட, நான் உன்னை பாராட்ட. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. நீ சீக்கிரம் வா, தூங்குவோம். ஆன்ட்டி இந்த ஹோட்டல்ல தான் எங்க அம்மா இட்லி வாங்கிட்டு இந்த ஹோட்டல் வருவாங்க. தானா? சரி வா. இந்த டேபிளை சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டு அதுல இருக்கிற இலையில அள்ளி குப்பை தொட்டில போடு. சரி சார். சார், இந்த குப்பையை எங்க போய் கொட்டணும்? என் தலைமையில கொட்டியா? உன்னை எல்லாம் வேலைக்கு சேர்த்தம் பாரு. வரும்போது மட்டும் அப்படி வேலை பார்ப்பேன் இப்படி வேலை பார்ப்பேன்னு சொல்றீங்க. சேர்த்துட்டா ஒரு வேலையும் செய்யறதில்ல. சார், வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு தடவை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அடுத்த தடவை இருந்து நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னய்யா தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? உங்க வீட்ல எல்லாம் குப்பை சேர்ந்தா என்ன செய்வீங்க? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுவீங்களா? குப்பை தொட்டில தான் போடுவோம். அப்புறம் என்ன ராயல் ஃபேமிலியில பிறந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? போய் குப்பை தொட்டில கொட்டு. சரி சார். ஏன் ஆன்ட்டி அழுவுறீங்க? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இன்னைக்கு இங்க வேண்டாம், நம்ம வேற இடத்துல வாங்கிப்போம். எங்க மம்மி இங்க தான் வாங்க சொல்லுவாங்க. பரவாயில்ல, மம்மி கிட்ட நான் சொல்றேன். சரி ஆன்ட்டி. வா. உனக்கு என்ன வேணும்? மசால் தோசை. நீ என்ன சாப்பிடுற? பூரி சாப்பிடுறேன். உனக்குடா? தோசைப்பா. ஹாய். என்ன ஜீவா, அந்த டேபிள் முடிஞ்சதா? முடிஞ்சது. ஓகே ஜீவா, நீங்க அந்த டேபிள் பாருங்க, நான் அங்க போய் பார்க்கறேன். ஓகே. செல்வி, இவன் மாயா பையன் மாதிரி இல்ல? ஆமாங்க, மாயா பையன்தான். இங்க என்ன பண்றான்? அதான் எனக்கும் தெரியல. என்ன சாப்பிட்றீங்க சார்? இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், வடை எல்லாம் சூடாக இருக்கு. என்ன வேணும்னு சொல்லுங்க சார். நீ மாயா பையன் தானே? ஆமா. ஆமா, நீ என்னப்பா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன்பா, உங்க அம்மா நினைச்சா இந்த மாதிரி பல ஹோட்டல் நடத்தலாமே. சார், சாப்பிட வந்தீங்கன்னா சாப்பிட என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமான கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. நான் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தோமே. தெரியும் சார். இங்க எனக்கு தெரிஞ்சவங்க, என் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்க தினமும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா என்னோட வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிக்க முடியாது. இல்லப்பா, நீ இந்த சர்வர் வேலையில என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. வீட்டில் பேச வேண்டியதை வீட்டில் பேசுவோம். இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதை பத்தி மட்டும் இப்போ பேசுவோம். இப்போ உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அதை சொல்லுங்க. எனக்கு 2 இட்லி ஒரு வடை போதும். மசால் தோசை. 2 பூரி. ஒரு தோசை. ஓகே, 2 minutes. என்னாச்சுன்னு தெரியலையே, இவன் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை என்ன வேணாம்னு சொன்னதுனால அவங்க அம்மா அவனை வீட்டை விட்டு தரத்திட்டாங்களோ? என்னன்னு தெரியல, மாயா கிட்டே கேட்போம்.
ஹலோ, மாயா எங்க இருக்க? வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். ஜீவா ஜீவா காலேஜ்க்கு போயிருப்பான். என்ன வருங்கால மாப்பிள்ளைய பத்தி ஸ்பெஷலா விசாரிக்கிற? எல்லாம் காரணமாதான். ஒண்ணும் இல்ல மாயா, ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். அதனால ஜீவாவை அங்க அனுப்பி வைக்க சொல்றியா? இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. அப்புறம் ஜீவா இங்கதான் இருக்கான். அவனும் அங்க சாப்பிட வந்திருக்கானா? அப்படி இருந்தா நான் உனக்கு போனே பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. உன் புள்ள சப்ளை பண்ணிக்கிட்டு எச்சல் எடுத்துட்டு இருக்கான். பொன்னி, எவனையாவது பார்த்துட்டு எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அவன் எதுக்கு சர்வர் ஒர்க்குக்கு வரப்போறான்? அதத்தான் மாயா நானும் கேக்குறேன். அவன் ஏன் சர்வர் வேலைக்கு வந்திருக்கான்? என்ன சொல்ற நீ? நல்லா பாத்தியா? நல்லா பாக்குறது மட்டும் இல்ல, பேசியும் பார்த்துட்டேன். அது நம்ம ஜீவா தான். இப்படி இருந்தா அவனை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது? என் கௌரவம் என்ன ஆகுறது? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன் குடும்ப கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. என் குடும்ப கௌரவத்தை விடு. அவன் இப்ப உன் குடும்ப கௌரவத்தை எச்சியலையில அள்ளிட்டு இருக்கான். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? நான் உடனே அங்க கிளம்பி வரேன். எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரி, சீக்கிரம் வா. ம். என்ன பூங்குடி, இது அவசரமா வர சொன்னேன். எல்லாம் காரணமா தான் கூப்பிட்டேன். ஜீவா சார் எங்க வேலை பார்க்கறாரு? அது நம்ம ரூமுக்கு போயோ இல்ல காலேஜுக்கு போயோ பேசிக்கலாம்ல. ஏன் கோபி நீயும் மறைக்கிற? ஜீவா சார் எப்படிப்பட்டவரு, எப்படி இருக்க வேண்டியவர்னு உனக்கு தெரியாதா? இப்ப யார் யாரோ சாப்பிட்ட எச்சி இலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அத பாக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன உயிரோட வச்சு கொளுத்திருந்தா கூட நான் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவரோட மரியாதை என்ன? இப்படி ஒரு வேலையை செய்யறாருன்னு தெரிஞ்சா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. கோபி, நேத்து நீயும் ஜீவா சாரும் என்ன பாக்குறதுக்காக அபார்ட்மெண்ட் வந்தீங்கல்ல, அப்பவே உனக்கு தெரியும்ல, ஏன் நீ தடுக்கல? அது ஃப்ரெண்டுனா சும்மா கூட சுத்துறது மட்டும் தானா? ஒரு தப்பான முடிவெடுக்கும் போது அறிவுரை சொல்லக்கூடாதா? என்ன பூங்குடி இப்படி கேட்டுட்ட? நான் தடுக்காம இருந்திருப்பேன். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு வேற வேலை கிடைக்காம இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தா கூட பரவாயில்ல. வேற ஒரு நல்ல ஆபீஸ்ல அவன் குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சது. அப்படி ஒரு நல்ல வேலைக்கு போகாம இப்படி ஒரு வேலைக்கு போயிருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்ல உன்னை கஷ்டப்படுத்துறத பார்த்து அவன் மனசை மாத்திக்கிட்டான். நீ நிக்க நேரம் இல்லாம கஷ்டப்படும் போது அவன் சொகுசா போய் ஒரு வேலையில உட்காரத அவன் காதலுக்கு செய்யற துரோகமா நினைச்சான். அதனாலதான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு வேலையில வந்து சேர்ந்திருக்கான். நீ அப்பவாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பூங்குடி. நான் என்னதான் பண்ணுவேன்? உனக்கு இது எப்ப தெரிய வந்தாலும் பிரச்சனை தான் எனக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா தெரியும் நான் நினைக்கவே இல்லை பூங்குடி. அவர் ஹோட்டல்ல வேலை பார்த்தா போய் ஓசியில சாப்பிட்டு வரலான்னு நினைச்சு நீ ஒன்னும் சொல்லாம இருந்துட்டல. ஐயோ பூங்குடி, நான் மோசமானவன் தான். ஆனா இவ்வளவு மோசமானவன் இல்ல. அவன் இந்த வேலையை பாக்குறது எனக்கும் தான் சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் சொன்ன அவன் கேட்க மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆனா அவங்க வேலை பார்க்கறத தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நீ வந்து சொன்னேன்னு வச்சுக்கே, அவன் நிச்சயமா கேட்பான். வா, இப்பயே போலாம். டேய் ஜீவா,